Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் செட்டிநாடு கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் 4 வரமிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அது ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி லைட்டாக கலர் மாறுறப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் வேறு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை பவுடர் ஆக்கிக்குவோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லெண்ணெயில் செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆன பிறகு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறப்போ சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம். இதை இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தக்காளியை வதக்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. சிக்கனை நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்போ அதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் போயிடும். இப்போ அதுவே தண்ணி விடுது பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சோம், அந்த பவுடரை இப்போ இதோட சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் பவுடர் மசாலா அரைச்சோம். அதை இப்போ இந்த சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மசாலா வறுத்தரிச்சு செய்கிறதுனால இந்த சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். நான் இப்போ தண்ணி சேர்க்கலை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம ஓப்பன் பண்ணி. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனில். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே தண்ணி சேர்த்தா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எனக்கு கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப லிடு போட்டு மூடிக்கலாம். சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சிக்கன் இந்த கன்சிஸ்டன்சி, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணிக்கிறேன். எனக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி இன்னும் ஹீட்டில் நல்லா திக்காகிடும் சூடு ஆற ஆற. அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட சிக்கன் செட்டிநாடு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மசாலாலாம் நம்ம அரைச்சி செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் கிரேவி நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அதனால தான் நான் அந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இது கீ ரைஸு, பிரியாணி ரைஸு, குஸ்கா சாதம், சிக்கன் பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸுக்கு கூட இந்த சாம்பார் சாதம் இல்லை ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா நான் செஞ்ச மாதிரி இந்த ஒரு ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.
அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.